பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு போதுமா இப்போ உனக்கு இந்த வீட்டில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும் நான் சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கணும்னு நீ நினச்சிட்ருக்க. இங்கே பாரு, உன்னால் நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும் மீனா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டர்ஸில் ஏற்கனவே நான் பேசி முடிச்சிட்டேன், நம்ம அங்கேயே போய் இருந்துக்கலாம், இல்லாட்டி ரெண்ட்டுக்கு கூட வெளியே எங்கேயாச்சும் தங்கிக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் என்னால் இருக்கவே முடியாது. அதையும் மீறி நீ இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சா என்ன நீ மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனா பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம் மீனா, இதுக்கு மேலே எதையும் பேசுகிறதா இல்லை. வந்தா என் கூட வா, அப்படி இல்லாட்டி என்ன மறந்துரு. இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம கோட்டஸ்க்கே திரும்பி போயிடலாம், திரும்பவும் இந்த வீட்டு பக்கமே நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு, அக்கா அவரை பேசினதுனால நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்கக்கா. இல்லை ராஜி, சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். இவரை பேசினது ரொம்ப பெரிய தப்பு. இவர் பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் கதிர் என்ன பண்ணுவார்? அவர் ரொம்ப பாவம் இல்லையா? அதனால் கதிர் மெதுவாக தான் கொடுப்பாரு. அதை புரிஞ்சுக்காம இவர் கதிரை இழுத்து போட்டு பேசினது தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.